கிராமத்துல வந்து இப்போ நார்மலாக பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்கன்னா வீட்ல இருந்து வெளியில ஒதுக்கி வச்சிருவாங்க. பீரியட்ஸ் டைம்ல வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதது எவ்வளவு பேர்? அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டும் அப்படியே தானே இருக்கும். எம்பிசி பிசி ஒத்துக்குறாங்க, எம்பிசி எஸ்சி பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இந்த பொண்ணு சொல்றது பொய் உண்மை இல்லைங்கிறவங்களா கை தூக்குங்க. எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். கிராமத்துல வந்து இப்போ நார்மலாக பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்கன்னா வீட்ல இருந்து வெளியில ஒதுக்கி வச்சிருவாங்க. என்னடா இங்க வந்து நிக்கிற? என் வீட்லயுமே அந்த நடைமுறை இதெல்லாம் நடைமுறை இல்ல சார், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இப்ப பசங்களே வந்துட்டு அதெல்லாம் சத்தம் போடுற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு பசங்க எல்லாம் வந்துட்டாங்க சார். எங்க பசங்க எல்லாம் அப்படி பச்சையா சொல்ல முடியாது. பீரியட்ஸ் டைம்ல வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதது எவ்வளவு பேர்? நாங்க பீரியட்ஸ் டயத்துல கொஞ்சம் கிச்சனுக்குள்ள புழங்க விட மாட்டோம் அப்படிங்கிற நடைமுறை இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். அது மாதிரி யாருமே யார் வீட்டுல இருக்கோ கை தூக்கலாம். 1 2 ஓகே. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீங்க கிராமத்துல இப்ப வெளியில வந்துருங்க எல்லாரும். சரியா? நகரத்து பையனை கட்டிக்கலாம். புருஷங்கிட்ட கோட்டை தண்ணா பொண்டாட்டிக்கு என்ன ஆகும்னா நானும் ராமாயணத்துல படிச்சிருக்கேன். ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன ரெண்டும் அப்படியே தானே இருக்கும். ஏமா கெட்டப்புல மங்களகரமா தான் இருக்குது. ஆனா பேசுறது மட்டும் அபசகுணமா பேசுறீங்களா? அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி? அந்த பொண்ணு தானா? சரி, நான் ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார். நான் வந்து ஒரு எஸ்சி. அப்படியா? அப்படியா? காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. எம்பிசி பிசி ஒத்துக்குறாங்க, எம்பிசி எஸ்சி பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு. அதுல எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். நல்லா சமாளிக்கிறடா டே. இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வீட்டுக்காரர் கேட்கணும். என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல? நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான். இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மனநிலையிலிருந்து அதை பார்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். கவனிச்சு பார்த்தா கிராமத்துல தான் வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகுறது ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரிமோட்டோட விளையாண்டுட்டு இருப்ப. ஐயோ அதையப்பா ஞாபகப்படுத்துற. கிராமத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இல்ல தானே? அப்படிதானே? பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல மாமியாரவே இருக்கலாம். இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறாங்க. நகரத்து பையன் நல்ல பையன். அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலன்னா அவங்க அம்மாவுக்கு வால் புடிச்சுக்கிட்டே போவாங்க. வால் புடிச்சிட்டு போறது என்னன்னா பின்னாடியே போய் அம்மாட்ட கேக்குறது. அம்மா அம்மா நான் ஒண்ணும் பண்ணலமா. உங்க அக்காக்கு பிடிச்சிருக்கா, உங்க மாமாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாக்கு பிடிச்சிருக்கா, அப்பத்தாவோட அம்மாக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க சார். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. கிராமத்துல இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஏஜ்டான பசங்களாம் இருப்பாங்க சார். ஐயோ நமக்கு ஏஜ் ஆயி போச்சா? 26 27 இருந்தா எனக்கு ஓகே. ஓகே, ஒரு 29 எனக்கு வேணும். 29 30% எனக்கு வேணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இங்கேயுமே சென்னையில நல்லா படிச்சு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்போ 32 வயசாயிரும். சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஆனா கிராமத்துல வந்து லுக்கு தான் மேட்டரா வயசு மேட்டரா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. கிராமத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல வர்ற பயம் என்ன? சார் எல்லாத்துட்டுமே வயல் இருக்கும். என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. ஐ அம் ஃப்ரம் சிட்டி, நோ வில்லேஜ் ஒர்க். சார் நான் ஒரு நாள் ஒருத்தர் வெளியே போறதுனால என்னால என் குடும்பமும் சிட்டிய லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஓ நீ அப்படி வரியா? சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. சென்னையில வெயில் அடிச்சாலும் நான் ஒரு பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எந்த ஊருமா அப்படி வெயில் அடிக்கிற ஊர் எனக்கு சொல்லுங்க. சேலம். சேலமா? நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும். என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? சார் ஊட்டிலயும் வயல் இருக்கு சார். தேயிலை பறிக்க எஸ்டேட் சொல்லுவாங்க. அந்த வேலையில். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். இந்த பொண்ணை மருமகளாக்கிக்கணும்லாம் தோணிருச்சு. இப்போ எது உங்களை தடுத்துருச்சு? சொல்லு தெரியல சார். தெரியல. சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம். பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆச்சு 5 வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் முடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புள்ள இல்ல? பிடிச்சிருக்கு சார்.
பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அவங்க வலியை உங்களுக்கு கடத்திருக்காங்க. நீங்க அந்த வலியை உணர்றீங்க, ஆனா உங்களால மனம் மாற முடியல. ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல. இல்ல நான் தான் பூபதிங்கன்னா அப்புறம் நொல்ல என்ன அர்த்தம்? படிப்பும் பதவியும் வந்து ஒரு மனிதனை ரொம்பவே மாத்தும் சார். ஒண்ணு படிப்பு நல்லா படிச்சுட்டா நீங்க ஐஏஎஸ் இருக்கீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஊர்ல கலெக்டரா இருந்திருப்பா. எல்லாருமே நீங்க ஐஏஎஸ்ஆ? நான் ஒரு ஹியூமன் பீயிங். பாயிண்டா? என்னப்பா பாயிண்ட்? நான் எந்த ஜாதியில் இருந்தாலும், நான் எந்த மதத்தில் இருந்தாலும், என்னை நீங்கள் சக மனிதனாக பார்த்தால் தானே அது நல்ல இடம். ஆமால ஆமாவா இல்லையா? நீ படிச்சு பெரிய ஆளாயிடு, அப்ப நான் உன்னை மதிப்பேன். அதுக்கு எதுக்கு நீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிம்பாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? ஒருத்தர கல்யாணம் பண்றீங்க, அவரு தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏன்னா எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல சார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த பொண்ணு சொல்றது பொய், உண்மை இல்லைங்கிறவங்களா கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நீ மட்டும் கை தூக்கல, நீ தூக்கிடு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. மாற்றம் வந்து இளம் சமுதாயத்துக்கிட்டையும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். புரியல. இளைஞர்கள்ட்ட பத்தி இல்லைங்கிறீங்களா? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. அங்கயாவது சிரிக்கிற வெக்கமா இல்ல? மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளவு பார்த்தா அவ்வளவு சங்கடமா இருக்கு. அடவிடுங்க பங்காளி, நான் அப்பவே சொன்னேன்ல, இது ஒரு மானகட்ட குடும்பம். அவங்க சொல்றாங்க அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, சரியாயிருங்கிறாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்றாங்க. இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? சொல்றா என்ன பேசுறா? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. ஒருத்தர் தூக்கல. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தனிப்பட்ட முடிவா நான் எடுக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இல்லையே, திருமணம் உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதா? அதுதான் சார் நாங்க இதுக்கப்புறம் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நீ ஏன்டா நினைக்கிற? நான் எங்க மாமா நினைச்சேன், அவளா வந்துட்டு இருக்காளே. இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. வேற கிராமத்துல கல்யாணம் பண்றதுனா என்ன பயம்? நாத்தனாரை பார்த்து பயம் இருக்குல்ல. மாமியாரை விருப்பப்பட்ட நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுத்தா கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. இது வைரஸோட பெண்ணாச்சே, உங்ககிட்ட இப்படி வந்துச்சு? பயம் வந்து முக்கியமா மாமியாரால மட்டும்தான். மாமியார் தான் சார் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போடுவாங்க. நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற பயம் தான். எல்லாம் ரெடியா இருப்பீங்க. யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் பண்ணாம வரிசையா வாங்க. ஃபாரினுக்கு வேலைக்கு போற பசங்க அங்க இருந்தே ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீ பெர்மனண்டா ஃபாரின்ல இருந்து வர்றவன் பிரெக்னன்ட்டா எதையா தள்ளிட்டு வரும்னு நினைச்சேன். துண்டுனா ரத்தம் வரும், அது சாணியை கரைச்சி தொளிக்குது. எங்க இது? நான் பார்த்தது இல்ல. நக்கல்யா அவனுக்கு. கிராமத்து வெரைட்டிஸை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, நகரத்து வெரைட்டிஸை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன். அணுகுமுறையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் டைமா இருந்தா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவாங்க, என் மருமக இதை செஞ்சா. என்கிட்ட நேருக்கு நேரம் அதை சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. நாங்களாவது பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோமா? நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? போன் அடிச்சிருவீங்க உடனே உங்க அம்மாவுக்கு. உங்க போன் வந்து இன்டர்நெட்ல பரவிடும். ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இதுங்க கேக்குறதெல்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் கேக்குதுங்க சார். 27 வயசுல பையன் வேணும் அப்படின்னா அவன் 50,000 தான் சார் சம்பளம் வாங்குவேன். அது இவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா சார்? 25,000 பத்தாது, 45,000 வேணும். நீங்க கேக்குற டிமாண்ட மீட் அவுட் பண்றதுனால அவனுக்கு 29 வயசு மினிமம் ஆயிரும். தகுதியும் வேணுங்கிறீங்க, வயசும் வேணுங்கிறீங்க. எப்படி பண்ண முடியும்? நான் போறேன், எனக்கு வேணாம். அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல. இப்ப அவ ஓகேன்னா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? நான் வந்து ஒரு எஸ்சி. காதல் திருமணம் அனுமதிக்கப்படுது. இப்ப எம்பிசி பிசி ஒத்துக்குறாங்க. ஒரு எம்பிசி எஸ்சியை பண்ணுவாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது சொல்லு தெரியல சார். தெரியல. கேளு சார், நல்ல கேளு, கொஞ்சமா கேக்குற, நிறைய கேளு. இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். சோ அந்த எனக்கு இப்ப நிலைமையில புரியவே இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற
வீடு, குடும்பம், நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை நீங்களே. சார் நான் வேணும்னு பண்ணல சார். இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுனீங்க. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி. ஆமா சார். அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்பயே அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க. அதாவது ரசாயன கெமிக்கல். ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்குலாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். உருட்டு காசா படாபா உருட்டி தள்ளுவா பாட்டு.